மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை பணக்கார மாமியார் ஏழை மருமகள். சூரியகாந்தம் அவங்க புள்ள ராஜேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. ஏழு பொண்ணா இருந்தா நம்ம சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு நடந்துப்பான்னு கோமலி அப்படிங்கிற ஏழை வீட்டு பொண்ணை பார்த்து அவனுக்கு கட்டி வச்சாங்க. கல்யாணமான புதுசுல கோமலிய நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க சூரியகாந்தம். ஒரு நாள் சூரியகாந்தம் சமையல் அறையில சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க கோமலி வந்தா. அத்தை, தினமும் எல்லாருக்காகவும் நீங்க தான் சமைக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் சமைக்கிறேன் அத்தை. சரிம்மா, அப்படின்னா எல்லாருக்காகவும் உப்புமா செஞ்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சூரியகாந்தம் அங்கிருந்து ஹால்ல வந்து உக்காந்தாங்க. கொஞ்ச நேரத்துல கோமலி சூரியகாந்தத்துக்காக உப்புமாவை செஞ்சு அத எடுத்துட்டு வந்து கொடுத்தா. அட, என்ன இது? உப்புமா செஞ்சு எடுத்துட்டு வர சொன்னா நீ எதையே செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்க. இதுல முந்திரி பருப்பும் இல்ல, வேர்க்கடலையும் இல்ல. அது வந்து எங்க வீட்ல இதெல்லாம் போட்டு எங்களுக்கு பழக்கம் இல்லாத, அதனால அங்க செய்யற மாதிரியே செஞ்சிட்டேன். இதுக்கப்புறமா நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்யறேன். ஓஹோ, மறந்துட்டேன், நீங்க இதெல்லாம் வாங்க முடியாதுல்ல அப்படின்னு அந்த உப்புமாவை எடுத்துட்டு போய் வெளியில இருக்கிற நாய்களுக்கு போட்டுட்டாங்க சூரியகாந்தம். சூரியகாந்தம் செஞ்ச இந்த செயலை பார்த்து கோமலி ரொம்பவும் வருத்தப்பட்டா. அதுக்குள்ள மாமனார் ராமராவ் வீட்டுக்கு வந்தாரு. அடடா, ரொம்ப பசிக்குது காந்தம், சீக்கிரமா ஏதாவது சாப்பிட கொடு. சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்ல, என்ன பண்றது? உங்க மருமகளை உப்புமா செஞ்சு கொடுக்க சொன்னா கேவலமா செஞ்சுட்டு வந்தா. அத வேற வழி இல்லாம நாயங்களுக்கு தான் நான் போட்டேன். அட, செஞ்ச சமையலை எதுக்கு வீணாக்கணும்? பேசாம என்கிட்ட கொடு, நானே அதை சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொன்னப்போ சூரியகாந்தம் போய் உப்புமா எடுத்துட்டு வந்து ராமாராவுக்கு கொடுத்தாங்க. கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்ததோ ராமாராவ் ஆச்சரியப்பட்டாரு. அட, உண்மையை சொல்லு காந்தம், இந்த உப்புமாவை செஞ்சது யாரு? ரொம்ப அருமையா இருக்கு. வெறும் ரவைய வேக வச்சு கலந்து கொடுத்தா அது உங்களுக்கு அருமையா இருக்கா? என்னமோ, எனக்கு இந்த உப்புமா ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ சாப்பிட்டு பார்க்கலன்னா சாப்பிட்டு பாரு அப்படின்னு ராமாராவ் அந்த உப்புமாவை மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து அவருடைய ரூமுக்குள்ள போனாரு. அப்ப அதை பார்த்த சூரியகாந்தம், உண்மையிலேயே இந்த உப்புமா அவ்வளவு நல்லா இருக்கா, இல்ல பசியில இருந்ததுனால என் புருஷன் அப்படி சொன்னாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மருமக முன்னாடி அவங்க தோத்துறக்கூடாதுங்கிறதுக்காக, பசியில இருக்கிறவங்க எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க, நீ அந்த உப்புமாவை தூக்கிட்டு போய் போடு, நான் வேற ஏதாவது சமைக்கிறேன். ஆனா கோமலிக்கு அந்த உப்புமாவை வீணாக்குறதுல விருப்பம் இல்லாம மிச்ச உப்புமாவை அவளே சாப்பிட்டான். இப்படி சூரியகாந்தம் ஒவ்வொரு விஷயத்திலயுமே கோமலிய கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கோமலி மட்டும் அதை பத்தியெல்லாம் பெருசா எடுத்துக்காம அவ வேலையை அவ பாத்துக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் ராஜேஷ் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். அப்பா, அம்மா, கோமலி, எனக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, சம்பளமும் அதிகமாக இருக்கு. அதனால தான் எல்லாருக்கும் துணி வாங்கலான்னு நினச்சேன். வாங்க, எல்லாம் கடைக்கு போகலாம். அதனால எல்லாருமே சந்தோஷமா ஷாப்பிங்க்கு கிளம்புனாங்க. ஒரு ஆட்டோல ஏறி எல்லாரும் கடைக்கு போனாங்க. அந்த கடை ரொம்ப பெரிய கடை. அதுல பலவிதமான துணிங்க இருந்துச்சு. சூரியகாந்தம் அங்க புடவைய பாத்துக்கிட்டு இருந்தா, கோமலி மட்டும் அந்த கடையையே சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல சூரியகாந்தம் விலை அதிகமான ஒரு புடவைய செலக்ட் பண்ணிட்டாங்க. கோமலி, நீயும் உனக்கு வேணுன்றத வாங்கிக்கோ. கோமலி அந்த கடையில எவ்வளவு புடவை பார்த்தாலும் எதுவுமே அவளுக்கு பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம எல்லாமே விலை அதிகமான புடவைங்க. எனக்கு எதுவும் பிடிக்கலங்க, இன்னொரு நாள் நான் வாங்கிக்கிறேன். அத்தைக்கு மாமாவுக்கும் துணி வாங்கிட்டீங்கல்ல, அதுவே போதும். சரி கோமலி, இந்த பணத்தை வச்சுக்கோ. உனக்கு எப்போ எது தேவைப்பட்டாலும் அதை நீ வாங்கிக்கோ. நான் அப்பவே நினைச்சேன்டா, கோமலிக்கு இந்த மாதிரி பெரிய கடையில எல்லாம் துணி எடுக்கிறது பிடிக்காதுன்னு. இந்த தெருவோரத்துல 100 ரூபாய்க்கு 2, 100 ரூபாய்க்கு 2ன்னு யாராவது யூஸ் பண்ணதை விற்பாங்கல்ல, அதுதான் பிடிக்கும்னு நினைச்சேன். அப்படியே ஆயிடுச்சு. அப்படி அவங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு ஹோட்டலுக்கும் போனாங்க. அங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சூரியகாந்தம் பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு அவ வாங்கின புடவை எல்லாத்தையும் காட்டி பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்போ கோமலி ராஜேஷ பக்கத்துல கூட்டிட்டு போனா. ஏங்க, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். உங்களுக்கு 5000 ரூபாய் இன்கிரிமெண்ட் வந்துச்சு, ஆனா 10,000 ரூபாய்க்கு நீங்க துணி எடுத்தீங்க. தேவையே இல்லைனாலும் எல்லாரையும் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்க. அங்க நிறைய ஆர்டர் பண்ணி பாதிக்கு பாதி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்படி பண்ணா பணம் ரொம்ப வேஸ்ட் ஆகாதா?
என்னமோன்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி தான் நீயும் பண்ணுற. இந்த சின்ன சின்ன செலவை கூட வேண்டான்னு சொல்கிறியே. சம்பாதிக்கிறவன் நான். உனக்கு என்ன கஷ்டம்? அப்படி இல்லைங்க, சம்பாதிச்ச பணத்துல கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ண சொல்றேன், அவ்வளவுதான். சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. போ இங்கிருந்து. ராஜேஷ் அப்படி கோவமா சொன்னதும் கோமலி ரொம்ப கவலையா அங்கிருந்து போயிட்டா. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க புடவைய பார்த்து இப்படி சொன்னாங்க. என்னம்மா பொண்ணு, உங்க மாமியார் பலவிதமான புடவை வாங்கியிருக்காங்க. நீ என்ன வாங்குன? அதையும் எங்க கிட்ட காட்டலாம்ல. எனக்கு அங்க எதுவும் பிடிக்கலங்க, நான் எதுவும் வாங்கல. என் மருமக விலை அதிகமான புடவைய கட்டினா அவளுக்கு நல்லா இருக்காதுங்க. சூரியகாந்தம் அப்படி சொன்னது கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கோமலி ரொம்ப வருத்தமா அங்கிருந்து உள்ள போனா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி ராமாராவ், ராஜேஷ் 2 பேருமே வேற ஊருக்கு போனாங்க. திரும்பி வர்றதுக்கு எப்படி ஒரு 10 நாளாவது ஆகும்னு சொன்னாங்க. அதனால இப்ப வீட்டுல சூரியகாந்த கோமலி மட்டும்தான் இருந்தாங்க. கோமலி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா சூரியகாந்தம் மட்டும் ஒவ்வொரு நாளும் பக்கத்து அக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி கோமலிய அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வீட்டுக்குள்ள கூட கூலிங் கிளாஸ போட்டுக்கிட்டு சூரியகாந்தம் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அத்த, இந்த கண்ணாடி வெயில தானே போட்டுப்பாங்க? எனக்கு எப்ப தோணுதோ அப்ப போட்டுப்பேன். அதையே நீ கேக்குற? என்னோட கண்ணாடி என்னோட இஷ்டம் அப்படின்னு சூரியகாந்தம் சும்மா பெருமைக்காகவே வீட்டுக்குள்ள இருக்கும்போது கூட அந்த கூலிங் கிளாஸ போட்டுதான் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கருப்பு கண்ணாடியால படி சரியா தெரியாம கால் வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க சூரியகாந்தம். ஐயோ, யாராவது காப்பாத்துங்க, இடுப்பெலும்பு உடைஞ்சு போச்சு. அப்போ உடனே கோமலி ஓடி வந்து பார்த்தா. சூரியகாந்தம் கீழே விழுந்து அழுதுகிட்டு இருந்தா. உடனே கோமலி ஓடி போய் ஒரு ஆட்டோவை கூட்டிட்டு வந்து அந்த ஆட்டோல அவங்க மாமியார ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா. அங்க டாக்டர் சூரியகாந்தத்துடைய காலுக்கும் இடுப்புக்கும் கட்டு போட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பணமும் செலவாயிடுச்சு. ஆமாடி, என்கிட்ட ஒரு ரூபாவும் இல்ல. அக்கத்து பக்கத்துல கேட்டாலும் யாருமே கொடுக்க மாட்டாங்க. என் வீட்டுக்காரரும் பிள்ளையும் இன்னும் 1 வாரம் வரைக்கும் இங்க வரமாட்டாங்க. இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்தை, நான் வீட்டுக்கு போய் பணத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கோமலி வீட்டுக்கு போய் அடிக்கடி ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னு ராஜேஷ் அவளுக்கு கொடுத்த பணத்தையும் அப்படியே பிறந்த வீட்டுல அவளுக்கு போட்ட நகைகளையும் ஒரு கடையில அடமானம் வச்சு அதுலயும் கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வந்து டாக்டர் கிட்ட கொடுத்துட்டா. அன்னையில இருந்து மாமியார வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவ ரொம்ப நல்லபடியா பாத்துக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ராஜேஷ், ராமாராவ் 2 பேருமே வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க ஊர்ல இல்லாத நேரத்துல சூரியகாந்தத்துக்கு நடந்த விபத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேருமே ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. அம்மா, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் எப்படி கிடைச்சது? என்னமோடா, எல்லாத்தையும் மருமவ தான் பாத்துக்கிட்டா. கோமலி, ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டுற அளவுக்கு உன்கிட்ட ஏது பணம்? நான் சேர்த்து வச்ச பணங்க, அப்படியே தங்கத்தை கொண்டு போய் அடமானம் வச்சு அதுல இருந்து பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்தேன். கடவுள் மாதிரி எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்திட்ட கோமலி. உண்மையை சொல்லணும்னா என்கிட்ட கூட அவ்வளோ பணம் இல்லை. ஒருவேளை நானும் அப்பாவும் இருந்திருந்தாலும் அந்த பணத்துக்கு என்ன பண்ணியிருப்போம்னே தெரியாது. நீ சிக்கனமாக செலவு பண்ணுங்கன்னு சொன்னது எவ்வளவு முக்கியம்னு இப்போதான் எனக்கு புரியுது. உன் பேச்சை கேட்காததுக்கு என்னை மன்னிச்சிடு. சும்மா இருங்க, உங்க அம்மா எனக்கும் அம்மா தானங்க. ரொம்ப சந்தோஷம் கோமலி. நீ சொன்ன மாதிரியே இனிமே வீண் செலவு எல்லாத்தையும் குறைச்சி எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதை சிக்கனமாக செலவு பண்ண கற்றுக்கிற. பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கணும். இல்லைன்னா எதிர்பாராத செலவு வந்ததுன்னா அதை நம்மளால சமாளிக்க முடியாது. நீ சிக்கனமாக இருந்ததாலையும் உன் தங்கத்தையும் அடமானம் வச்சதாலையும் தான் எங்கள் அம்மா இப்போ உயிரோடு இருக்காங்க. ஒரு வகையில் பார்த்தா அம்மாவோட உயிரை காப்பாத்தினதே நீ தான். இன்னையிலிருந்து நீ சொன்ன மாதிரியே பணத்தை வீணாக செலவு பண்ணாமல் பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணுறேன். அப்படி சொல்லி ராஜேஷ் இனிமே கோமலி சொன்ன மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான். அன்னையில இருந்து சூரியகாந்தமும் பணம் இருக்கு அப்படிங்கிற திமிர மருமக கிட்ட காட்டாம அவளை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. வீட்டுக்கு யாராவது வந்தா அவங்க கிட்ட மருமகளை பத்தி அவங்க பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவளை அவமானப்படுத்துறத நிப்பாட்டிட்டாங்க. ராஜேஷ், ராமாராவ் 2 பேரும் பணத்தை வீண் செலவு பண்றதை நிப்பாட்டிட்டு சிக்கனமா செலவு பண்ணாங்க. இந்த கதையில் நாம் தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, பணத்தோட தேவை எப்போ எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான்
பணத்தை சேமிச்சு வைக்கிறது ரொம்பவே முக்கியம். நாம சம்பாதிக்கிற பணத்துல 4ல் 1 பங்கு பணத்தையாவது நாம எடுத்து வைக்கலன்னா திடீர்னு வர பண தேவைகளை நம்மளால சமாளிக்கவே முடியாது. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட சந்திக்கிறேன். நன்றி. மாமியார் மருமகளின் வியாபாரம். சூரியகாந்தம் ஒரு கூடையில மீன் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மீனும்மா மீனு, இப்பதான் பிடிச்சிட்டு வந்த மீனு. காஞ்ச கருவாடும் காஞ்ச எறாவும் இருக்குமா, வாங்கம்மா வாங்க அப்படின்னு சூரியகாந்தம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தங்க வந்தாங்க. ஏமா, நீ மீன் ஊறுகாய் போடுவேன்னு கேள்விப்பட்ட உண்மைதானா? ஆமாம்மா, நான் போடுறேன் தான். உங்களுக்கு வேணும்னா எங்க வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போங்க. அத கேட்டதும் அவங்க, சரி அப்படின்னா இந்த பணத்தை வச்சுக்கோங்க, நான் சாயந்தரமா உங்க வீட்டுக்கு வந்து ஊறுகாய் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தாங்க. சூரியகாந்தம் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது அவளோட பெரிய மருமகள் சாந்தினி தோட்டத்துல சொரக்காய வளர்த்துக்கிட்டு இருந்தா. அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு, அப்பா, பெரிய பெரிய சொரக்காய் பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு, இது எல்லாத்தையும் பறிச்சுட்டு போய் நான் சந்தையில வித்துட்டு வந்துடணும், நிறைய லாபமும் கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா இது எல்லாத்தையுமே அவளுடைய தங்கச்சியான கோமலி, அதாவது சூரியகாந்தத்தோட சின்ன மருமகள் கேட்டுக்கிட்டா. அக்கா, கொஞ்சம் இங்க பாரு, நான் போட்டிருக்கிற கத்திரிக்காய் செடியில எவ்வளவு கத்திரிக்காய் வந்திருக்குன்னு. இந்த கத்திரிக்காவை பிரிச்சா கூட கூடயே கிடைக்கும் போல. இந்த தடவை உன்னை விட நான் தான் நிறைய பணம் சம்பாதிக்க போறேன். ரொம்ப நல்லது கோமலி. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள சத்தமா யாரோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கோமலியோட புருஷன் ராஜேஷ், சாந்தினியோட புருஷன் ரமேஷ் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீ மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போயிடு. எப்பவும் உன்னால சண்டை தான். எந்த வேலைக்கும் போக மாட்ட. வீட்டில் பொம்பளைங்க சம்பாதிக்கிற பணத்தை எடுத்துட்டு போய் செலவு பண்ற. மரியாதையா இங்கேருந்து போயிடு. நான் எதுக்காகடா வீட்டை விட்டு போகணும்? முதல்ல நீ இங்கேருந்து போடா. அப்படி அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா அவங்களுடைய அப்பா ராமராவ் அங்க வந்தாரு. டேய் டேய், சண்டை போடாதீங்கடா, கையெடுத்து கும்பிடுறேன்டா அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஏற்கனவே குடிச்சிருந்த ரமேஷ் கோபத்துல அவங்க அப்பாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். அவரு செவுத்துல இடிச்சு கீழே விழுந்துட்டாரு. அப்பதான் உள்ள வந்த கோமலி, சாந்தினி 2 பேரும் அங்க நடக்கிறத பார்த்து, ஐயோ மாமா, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவருக்கு உதவி செஞ்சாங்க. ரமேஷ் இது எல்லாத்தையும் பார்த்து பயந்து போய் வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். ராஜேஷ் அவனுக்கு பின்னாடியே போகும்போது கோமலி, ஏங்க, அவரை நீங்க அப்புறமா பாத்துக்கோங்க, முதல்ல மாமாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னான். சரி, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளாரியே அவருடைய உயிரே போயிடுச்சு. வீடு எல்லாமே திடீர்னு அமைதியாயிடுச்சு. அவங்க எல்லாரும் சேர்ந்து அழ ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா சூரியகாந்தம் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ சூரியகாந்தம் அந்த காட்சியை பார்த்து ரொம்பவே பதட்டமாயிட்டாங்க. ஏங்க, என்னங்க ஆச்சு? என்னங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. நடந்தது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சாங்க. வீட்ல எல்லாரும் உட்காந்து அதை பத்தியே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2 நாளுக்கு அப்புறமா ரமேஷ் வீட்டுக்கு வந்தான். ரமேஷ பார்த்த உடனே சூரியகாந்தம் இப்படி சொன்னாங்க. டேய், உன்னாலதான்டா என் புருஷனை நான் எழுந்துட்டேன். நீ என் புருஷனை கொன்ன யமன்டா. நீ வயித்துல இருக்கும்போதே உன்னை நான் கொண்டு இருந்திருக்கணும் அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தாங்க சூரியகாந்தம். போனவனை பற்றி இன்னும் ஏன் யோசிக்கிறீங்க? ஒரு தொல்லை ஒழிஞ்சது தானே அப்படின்னு ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருந்தான் ரமேஷ். அத பார்த்த உடனே ராஜேஷ்க்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. ஆமா, அவங்க அண்ணன் கூட சண்டை போட்டான். 2 பேரும் அடிச்சுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. பொம்பளைங்க அவங்க 2 பேரையும் தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அவங்க 2 பேரும் கொஞ்சம் கூட கேட்காம கிட்டத்தட்ட 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல அவங்க உயிரையும் விட்டுட்டாங்க. அதை எல்லாத்தையும் பார்த்த வீட்டு பொம்பளைங்க, அட கடவுளே, வீட்டு துணைக்கு ஒரு ஆம்பளை கூட இல்லையே, இப்படி ஒரு நிலைமையில எங்களை தள்ளி விட்டுட்டியே அப்படின்னு எல்லாருமே அழுதாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பொம்பளைங்களே அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஆண் துணையே இல்லாம அவங்க வீடு வெறிச்சோடி இருந்துச்சு. யாருமே சாப்பாடு தண்ணி எதுவுமே தொடாம இருந்தாங்க. அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்க எதுவுமே கேட்கல. இப்படி இருக்கும்போது கோமலியோட அம்மா சாயாதேவி தீர்த்த யாத்திரை எல்லாம் முடிச்சிட்டு கோமலிய பார்க்க வந்தாங்க. விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க அழ ஆரம்பிச்சாங்க. ஐயோ அண்ணி,
நீங்க தான் பசங்களை சமாதானப்படுத்தணும். ஆனா நீங்களே கவலையா இருந்தா எப்படி? உங்களை பார்த்து தானே அவங்க கத்துக்கணும். கஷ்டம் நஷ்டம் அப்படிங்கிறது வாழ்க்கையில வரும் போகும். நாம அது எல்லாத்தையுமே எதிர்த்து நின்னு வாழ்க்கைய வாழ்ந்துதானே ஆகணும். அந்த கடவுளே உங்களுக்கு நல்ல வழிய காட்டுவான் அப்படின்னு தைரியம் கொடுத்து கொஞ்ச நாள் அவங்க அங்கேயே தங்குனாங்க. கொஞ்ச நாள் அவங்க அங்க இருந்ததுனால எல்லாரும் சமாதானமானாங்க. அப்படி சில நாட்களுக்கு அப்புறமா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நாள் தோட்டத்துக்கு பக்கமே போலன்றதுனால எல்லா செடியுமே காஞ்சி போச்சு. கோமலி சாந்தினி மறுபடியும் புது செடிகளை வச்சு தோட்டத்துல வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த பக்கம் சூரியகாந்தம் எப்பவும் போலவே மீன் வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. ஆனா இனிமே வீட்லயே இருந்து வியாபாரம் செய்யறது நல்லது அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. கொஞ்ச நாள் வியாபாரம் அந்த அளவுக்கு சரியா நடக்கல. ஆனா அதுக்கப்புறமா அந்த வியாபாரம் நல்லபடியாவே நடந்துச்சு. ஒரு மாசத்துக்குள்ளேயே மருமகள்கள் 2 பேருமே தோட்டத்துல விளைச்சல நல்லா விளைய வச்சாங்க. மருமகளுங்க 2 பேரும் காய்கறி வியாபாரம் செஞ்சா சூரியகாந்தம் ஊறுகாய் வியாபாரம் செஞ்சு பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி 3 பேரும் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பணமும் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. சூரியகாந்தம் அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சூரியகாந்தத்துக்கு தூக்கம் வராம அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அவங்க வீட்டுக்குள்ள யாரோ குதிச்சு வந்தாங்க. அத கவனிச்சாங்க சூரியகாந்தம். யாருடா அப்படின்னு கவனிச்சா அது வேற யாரும் இல்ல, ஒரு திருடன். முதல்ல அந்த திருடனை பார்த்ததுமே சூரியகாந்தத்துக்கு பயமா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோலை எடுத்துக்கிட்டு அவனை அடிக்கிறதுக்காக அவன் பின்னாடியே போனாங்க. அப்படி அவன் வீட்டுக்குள்ள 2 அடி எடுத்து வச்சதுமே பின்னாடி வந்து நின்னு சூரியகாந்தம் அவன் தலையில 2 போடு போட்டாங்க. அப்போ வலி தாங்க முடியாம அவன் சத்தமா கத்துனான். அந்த சத்தத்தை கேட்டு மருமகள்கள் வெளியே வந்தாங்க. அப்போ சூரியகாந்தம் அவனை பிடிச்சு போய் கயிறு எடுத்துட்டு வாங்க, லைட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. மருமகளுங்க லைட்ட போட்டு மாமியார் கேட்ட அந்த கயிறையும் எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப அந்த கயிறை போட்டு அந்த திருடனை கட்டி போட்டுட்டாங்க. ஏண்டா திருட்டு பையல, திருடுறதுக்கு உனக்கு எங்க வீடுதான் கிடைச்சதா? என்னத்தடா திருட வந்த, ஒழுங்கா சொல்லிடு. அவன் கொஞ்சம் அப்பாவித்தனமா சூரியகாந்தத்தையே பாத்துக்கிட்டு இருந்தான். எந்த பதிலுமே கொடுக்கல. அட அத்தை, பாவம், அவருக்கு பேச்சு வராது போல, அவருக்கு எதுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா கோமலி. ஆமாக்கா, எனக்கு பேச்சு வராது, என்ன அடிக்காதன்னு சொல்லு அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதுமே அங்க எல்லாருமே சிரிச்சாங்க. ஏண்டா திருட்டு பையல, உனக்கு பொய் சொல்ல கூட வராதா? நல்லதானே பேசிக்கிட்டு இருக்க, பேச்சு வராதுன்னு சொல்ற? அம்மா, தயவு செஞ்சு என்ன எதுவும் சொல்லாதீங்கம்மா. நான் இங்கே திருட வந்தது சாப்பாட்டை தான். தங்கமோ பணத்தையோ நான் எப்பவும் திருடினதில்ல. பசிக்குதுன்னு கேட்டால் யாரும் சோறு போட மாட்டேங்கிறாங்க. வேலை கொடுங்கன்னு கேட்டால் உன் முகத்தை பார்த்தா திருட்டு பையன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எனக்கு வேலையும் கொடுக்கறதில்ல. அதனால தான் திருடவே செய்யலான்னு நினச்சேன். தடவையாக உங்கள் வீட்டுக்கு திருட வந்தேன், ஆனால் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னப்போ அவங்க எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க, இவனை இப்படியே விட்டுட்டா ஓடி போயிடுவான். திருடனுங்களை எப்பவும் நம்ப கூடாது. அக்கா, நான் சொல்கிறது பொய் இல்லைக்கா, உண்மையதாக்கா சொல்கிறேன். என்னை அடித்தாலும் பரவாயில்ல, ஒரு பிடி சாப்பாடு போடுங்க போதும். வயிறு நிறைய சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுக்கா அப்படின்னு அவன் சொன்னப்போ அவன் சொன்னத எல்லாருமே நம்பினாங்க. கையில கட்டியிருந்த கயிறை எடுத்துட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவன் அங்கிருந்து கிளம்பும்போது கோமலி, இங்க பாரு அக்கான்னு நீ உன் வாயார கூப்பிட்டுருக்க. அக்கா ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? கண்டிப்பாக கேட்குறேங்க்கா. என்ன விஷயம் சொல்லுங்கக்கா. இந்த வீட்ல ஆண் துணை கிடையாது. நீ பேசாம எங்க கூடவே இருக்கியா? உனக்கு நாங்க வேலை கத்து கொடுக்கறோம், நல்ல பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறோம். நீ என்ன சொல்ற? வேற என்னக்கா சொல்ல போறேன், சரின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னப்போ அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாரும் ஒன்னா உட்காந்துருந்தாங்க. அந்த திருடனோட பேரு ராமு. அவன் அவனை பத்தி சொன்னான். அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க, நான் அனாதையா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னு சொன்னான். கோமலியும் அந்த வீட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். அது எல்லாத்தையும் கேட்டு ராமு ரொம்ப வருத்தப்பட்டான். ராமு, நீ செய்ய வேண்டிய வேலை எது தெரியுமா? எங்க அத்தை மீன் ஊறுகாய் போடுறாங்க, அதை நீ வெளியே கொண்டு போய் விக்கணும். நாங்க 2 பேரும் காய்கறி ஊறுகாய் போடலான்னு இருக்கோம், அதையும் நீ வெளியே கொண்டு போய் விக்கணும். உனக்கு லாபத்துல பங்கு தரோம். அதுக்கு ராமு சரி அப்படின்னு சொன்னான். 3 பேரும் அவங்கவுங்களுடைய ஊறுகாய் வியாபாரத்தை பத்தி ராமு கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க. ராமு அதை எல்லாத்தையும் கவனமா கேட்டு அடுத்த நாள்ல இருந்து ஊறுகாய் வியாபாரத்தை அவன் ஆரம்பிச்சான். வாங்கய்யா வாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷான ஊறுகாய். ஒரு தடவை வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க, வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான ஊறுகாய், விலையும் ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சத்தமா கத்தி சொல்லிக்கிட்டு இருந்தான்.
முதல்ல யாரும் வரலனாலும் அதுக்கப்புறமா அவன் பேச்சு திறமையால எல்லாரையுமே வரவழைச்சான். முதல் நாளே நிறைய ஊறுகாவும் வித்து தீர்ந்துருச்சு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பொம்பளைங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்க வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு. ராமுவோட வருகையால அவங்க வாழ்க்கையே இப்போ மாறி போச்சு. ஒரு வருஷத்துக்குள்ளாரியே அவங்க ஒரு பெரிய கடையை திறந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வியாபாரம் செஞ்சு நிறைய பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி கொஞ்ச நாள்லயே சூரியகாந்தம் ஊறுகாய் அப்படின்னாலே எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச பிராண்டா மாறிடுச்சு. அக்கப்பக்கத்து கிராமத்து ஜனங்க கூட அங்க வந்து அதை வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள் இப்படியே போச்சு. ராமுவுக்கு அந்த ஊர் பொண்ணிய பார்த்து அவங்க கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. ராமுவோட பொண்டாட்டி சேர்ந்து வியாபாரங்களை பார்த்துக்கிட்டு அந்த வியாபாரத்தை இன்னும் பெருசாக்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அழைக்காத விருந்தாளிய வந்த ராமு அந்த வீட்டுக்கே ஒரு பெரிய தூண் மாதிரி நின்னு அவங்களுடைய வியாபாரத்தை நல்லபடியா கொண்டு போய் அவங்க பேர் எல்லாருக்கும் தெரியற மாதிரி செஞ்சான். அந்த நேரத்துல அந்த குடும்பத்துக்கு வந்த ஆலோசனையால ராமுவோட வாழ்க்கையும் இப்ப நல்லபடியா இருந்துச்சு. கடவுள் எப்போ என்ன நடக்கணும்னு நினைக்கிறானோ அது கண்டிப்பா நடக்கும். நடக்கிறது எல்லாம் நம்ம நல்லதுக்காக தானே நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழணும். இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.